கன்னி ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரனாக வரப்போகிறார். கன்னியை பொறுத்தவரை அதிகமான ஒரு சோதனையான கிரக அமைப்பாகவே வரக்கூடிய நிறைய கிரகங்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலான பாகியாதிபதி. முக்கியமாக கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு திருமண வாழ்விற்கு பிறகு யோகத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனாக பாகியஸ்தானாதிபதி இருப்பதனால், அதிர்ஷ்டத்தினால், ஒரு பூர்வீக கர்மாவினால், முக்கியமாக ஆண்களாக இருப்பவர்களுக்கு மனைவிக்கு பிறகு பெரிய யோகத்தை அடைகிறார்கள். இந்த ஒரு அமர்வு அந்த விஷயத்தை மறுபடியும் பிராக்டிக்கலாக கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு 23 நாட்களாக 24 நாட்களாக இருக்க போகிறது. சோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு அளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள். கும்பத்திலும் ஈக்குவலி அதிக கிரக நிலைகளாக இருப்பது, வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஓரளவிற்கு எச்சரிக்கையாக பாதுகாப்பாக செல்வது ஒரு நல்ல பலன்கள். பணியில் வளர்ச்சி, பணிக்கான பிரயாணங்கள், இது போன்ற பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடக்கலாம். அதே சமயம் வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு, இல்லைன்னா நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு கிரகம், இந்த ராசிநாதன் புதன் கிரகம், இது எல்லாமே ஆரோக்கியத்தில் திடீரென்று சில சிக்கல்கள், ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ சூழலுக்கு ஏற்றாற் போல கன்னிராசியும் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சின்னதாக வரும்பொழுதே நீங்க மருத்துவத்தை நாடுவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பது பணி ரீதியிலாக அடுத்த கட்ட வளர்ச்சியும் பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகவும் கன்னிராசிக்கு அடைய இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான திடீர் தனப்பிராப்தி, ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், உங்களுக்கு நீண்ட நாளான ஆசைக்கேற்ற அந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட பணியில் கிடைக்கலாம். இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களோட ஜாப்ல ஏற்படக்கூடிய நல்ல நிலை. சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் அது ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை, அடுத்த 2-3 ஒரு கட்ட வளர்ச்சிகளை அடையக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தை, சுக்கிரனுடைய உச்ச காலகட்டத்தை நீங்க உணரக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால், அந்த 2ஆம் வீடு துலாம் ராசி மூலத்திரிகோண வீடாக பாதிக்கப்படுவதனால் பேச்சில், உணவில் ரொம்ப அதிக கவனம், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் திடீரென்று சில பின்னடைவுகள் ஏற்படலாம் கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு. அதே போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சில குழப்பங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தினாலோ இல்ல உங்களுடைய மனைவி கணவர் அவர்களுடைய ஹெல்த்னாலேயோ சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சோ கண்டிப்பாக இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கிரகம் பேக்கேஜ் போல செய்கிறது அப்படிங்கறத நம்ம மறக்காமல், சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்க எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு